We glorify you, Lord Jesus. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் We ஆண்டவரே. magnify you, Lord Jesus. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். We come into your presence right now. இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். And we want you to bless us, Lord. இந்த வேளையிலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. Oh, we want you to speak to us. எங்களோடு நீர் பேசுவீராக. Let my ears be open in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய செவிகள் திறக்கப்படுவதாக. You know, when I go out of this place, let your blessing shall flow upon me right now. நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது உம்முடைய ஆசீர்வாதம் என் மீது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதாக. The anointing of Holy Spirit shall fill us right now. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுது எங்களை நிரப்புவதாக. And we want the Holy Spirit to talk to us, Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. We believe that God is going to do something this morning. இந்த காலை வேளை தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். In the name of Jesus, all the sickness shall flee away from my children. இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்த எல்லா பலவீனங்கள் வெளியேறுவதாக. Let the sickness flee away from them. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனங்கள் The வெளியேறப்படட்டும். anointing shall be poured upon everyone right now. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மீது I ஊற்றப்படுவதாக. command the devil shall not touch anyone in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது பிசாசானவர் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு நான் We கட்டளையிடுகிறேன். believe that the anointing is upon me right now. இயேசுவின் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன். And we want you to speak to us. எங்களோடு நீர் பேசுவீராக. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen and amen. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. I welcome everyone in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். And today I believe God is going to do something and He's going to bless us and He's going to send us right now. இந்த காலை வேளையிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And when you go out of this place, you are not going to be the same how you came inside. நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது நீங்கள் எப்படியாக உள்ளே வந்தீர்களோ அதே வண்ணமாக நீங்கள் வெளியே போவதில்லை. God is He's going to anoint you. தேவன் இப்பொழுது இந்த வேளையிலே உங்களை அபிஷேகம் பண்ண And போகிறார். I want everyone to open your mind. Keep your mind open to receive God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் திறந்திருக்கும்படியாக நான் I கேட்டுக்கொள்கிறேன். bind every spirit that brings sleep in my body right now. எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன். Amen. Hallelujah. ஆமென். Hallelujah. I want everyone to Hallelujah. raise your hand and say hallelujah. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லும்படியாக கேட்கிறேன். Hallelujah. அல்லேலூயா. Right. So today we are going to turn our Bible to Deuteronomy chapter 7 verse 6. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளவும். This is the promised word that God gave us for this month. இந்த மாதத்திற்கான தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம் இதுதான். And I believe whenever God gives a promise, He leads me according to His word. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் தேவன் இந்த வார்த்தையை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதே வண்ணமாக என்னை நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். If I take a word just like a man's word, it's not going to do something in my life. இது மனிதருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக நான் நினைத்தால் அது என்னுடைய வாழ்க்கையில் எந்த கிரியையும் செய்யாது. Unless and until I say this word is from the heaven above. நான் இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிறது என்று நான் நம்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. You know, if you believe and if you accept that word, that will make a lot of changes in my life. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். Because it's not an ordinary word, this is the word that comes from the God. இது சாதாரணமான வார்த்தை அல்ல, இது பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தையாய் இருக்கிறது. If a word comes from God's mouth, it will come and do its work and only then it will go back. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது, அது தான் விரும்புகிறதை செய்து தான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். So if God says something for us, He will do it. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும். When God created the heaven and the earth, தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும்போது He said let there be light and it created light. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அதே வண்ணமாக வெளிச்சம் உண்டானது. And when God said let there be separation between the water and the land, there was a separation. அதே மாத்திரம் தேவன் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு பிளவு உண்டாக வேண்டும் என்று சொன்னது மாத்திரத்தில் அதே போல உண்டானது. So if a word comes from God's mouth, it will do its work and only then it will go back.
தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது தன் காரியத்தை செய்துவிட்டு தான் திரும்பும். Same like that, God today morning, if He's going to speak something to you, it will do a miracle for you, and only then it will go back. அதே போல இந்த காலை வேளையில் தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்றால் அது தான் செய்ய விரும்புகிற அந்த அதிசயத்தை செய்துவிட்டு தான் அது திரும்பும். And my God's word is not a vain word. தேவனுடைய வார்த்தை வெறுமையான வார்த்தை அல்ல. You know, it has power. அதற்கு ஒரு வல்லமை உண்டு. It has a power. அதுக்கு வல்லமை உண்டு. And it can create something which is from nothing. ஒன்றுமில்லாததிலிருந்து உருவாக்க தேவனுடைய வார்த்தையாலே முடியும். Hallelujah. Hallelujah. So I want you to believe and accept the words, God's word this morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். So let's read Deuteronomy chapter 7 verse 6. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Right. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். God has chosen you to be a special for Him. தேவன் உங்களை அவருக்கு விசேஷித்த வண்ணமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். And He has chosen for, He has chosen you to be with Him. நீங்கள் அவரோடு இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். And He has chosen you to be His child. அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து He கொண்டிருக்கிறார். has chosen you to be His relative. நீங்கள் அவருடைய உறவாய் இருக்கும்படியாக தேவன் தெரிந்து God கொண்டிருக்கிறார். has chosen you to be His friend. நீங்கள் அவருடைய நண்பராய் இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து God கொண்டிருக்கிறார். has chosen you to get away from evil, to be in holiness. நீங்கள் இந்த தீய காரியங்களிலிருந்து விட்டு விலகி நீங்கள் பரிசுத்தத்திற்கு நேராக திரும்ப வேண்டும் என்று தேவன் உங்களை தெரிந்து And கொண்டிருக்கிறார். God has chosen you to be His child by shedding His own blood to you. தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். So God has not just like that, He has picked you. ஏதோ ஒரு காரியமாக தேவன் உங்களை அப்படியே தெரிந்து கொள்ளவில்லை. He has picked you by name. உங்களை பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். When I was in my mother's womb, God chose me, called me by name. நீங்கள் உங்கள் தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவராய் இருக்கிறார். It's not like just like an accident you guys came into this church. ஏதோ ஒரு காரணமாக நான் இந்த சபைக்கு வந்தேன் என்று இல்லை. You cannot say that just by like that I became a Christian. ஏதோ ஒரு காரணமாக நான் இந்த கிறிஸ்தவத்தில் வந்தேன் என்று இல்லை. You cannot just say that by accident I took baptism. ஏதோ ஒரு காரியமாக நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்று இல்லை. No, God has chosen you. இல்லை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Let me say something. Many times, even though I was born in a Christian family, அநேக நேரத்தில் நான் என்னதான் கிறிஸ்தவ குடும்பத்தில் I பிறந்திருந்தாலும் was born in a Christian family. My father is a pastor. என்னுடைய தகப்பனார் ஒரு போதகர் தான். I was born in a Christian family. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். From my childhood I used to go to Sunday school. என்னுடைய சிறு வயது முதலாக நான் ஞாயிறு பள்ளிக்கு செல்லுவேன். I was the first person go to church in the morning. ஒவ்வொரு நாளும் சபைக்கு நான் தான் முதலாவது மனிதனாக செல்லுவேன். I was the first person sitting inside the Sunday school. இந்த ஞாயிறு பள்ளியிலே நான் தான் முதலாவது மனிதனாக போய் அமர்ந்து கொண்டிருப்பேன். Whenever there is a Bible competition, I will be the first person to get the first prize by saying all the memory verses. வேதாகம போட்டி நடக்கும்போது எல்லா மனப்பாட வசனங்களையும் சொல்லி நான் தான் முதல் பரிசு பெறுவேன். But still, because of that I cannot say that God has chosen me. அந்த காரியங்களின் நிமித்தம் நான் சொல்ல முடியாது தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று. I did not say again because of I go to church, because of I go to Sunday school, because I read the Bible, God did not choose me. நான் வேதம் படிக்கிறதுனாலும் நான் ஞாயிறு பள்ளி போகிறதுனாலும் சபைக்கு போகிறதுனாலும் தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. God had a plan to choose me. தேவன் என்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். Because when I when I entered into my teenage, நான் என்னுடைய வாலிப பருவத்தில் வந்தபோது I said there is no God. நான் சொன்னேன் தேவன் என்பவர் ஒருவர் இல்லவே இல்லை. And I was against God. நான் தேவனுக்கு விரோதமாக இருந்தேன். And I don't want to be a Christian. நான் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை. I want to flee from God. தேவனை விட்டு விலக விரும்பினேன். And when someone comes and talks to me, I said there is no God. யாராவது என்னிடம் வந்து பேசினால் தேவன் இல்லை என்று சொன்னேன். If I want to say I was an atheist, நான் ஒரு தேவனுக்கு விரோதமான தேவனே இல்லை என்று சொல்லுகிறவனாக இருந்தேன். but still God wants me. இருந்தும் தேவனுக்கு நான் தேவை. You know why? உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? Because God chose me. ஏனென்றால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். Same like that here, how many people can say God chose me? அதே போல இங்கே எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார்? I did not choose God.
நான் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, God chose me. தேவன் என்னை தெரிந்து கொண்டார். Hallelujah. அல்லேலூயா. How many people believe that? எத்தனை பேர் அதை If விசுவாசிக்கிறீர்கள்? God has chosen you, தேவன் உங்களை தெரிந்து கொண்டால் He will not leave you alone. உங்களை அவர் தனிமையாய் விடுவதில்லை. He will not leave you alone. அவர் உங்களை தனிமையாய் விடுவதில்லை. Nowadays, people are trying to get attention from many people. இந்த காலங்களிலே அநேகர் அநேகர் பார்க்க வேண்டும், நம்மை அநேகர் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று For நினைக்கிறார்கள். example, I preach right now, இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணி or I கொண்டிருக்கிறேன், sing a song. நான் ஒரு பாடலை பாடுகிறேன், After preaching, I go down நான் பிரசங்கம் முடிந்ததும் கீழே செல்லுவேன். and I'll be looking. Is someone can say, come and say, today's message was really good. நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், யாராவது இன்றைக்கான செய்தி நன்றாக இருந்தது என்று சொல்வார்களா. If I sing a good song, நான் நல்ல பாடலை பாடினால் someone has to come and appreciate me, saying that you sister, you really sang, your song was really good. யாராவது வந்து நீங்க நல்லா பாடினீர்கள் என்று சொல்வீர்களா என்று எதிர்பார்ப்பேன். If someone says that, I'll be more happy. யாராவது சொன்னால் உடனே நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். If no one says anything, யாருமே எதுவும் சொல்லவில்லை என்றால் then immediately my mind will say, உடனடியாக என்னுடைய சிந்தனை சொல்லும், I'm not fit for nothing. நான் எதற்குமே தகுதியானவன் அல்ல. And especially nowadays many people use this WhatsApp, Facebook, Instagram, right? அநேகர் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் பயன்படுத்தி Okay, how many people used to post status in your WhatsApp every day? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வைப்பீர்கள்? How many people do that? All right. After posting, what will you do? அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைத்து விட்ட பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? What will you do? We want to go and see how many people have viewed my status. நீங்கள் பார்ப்பீர்கள் எத்தனை பேர் நாம் வைத்த ஸ்டேட்டஸை பார்க்கிறார்கள் என்று. It's not only viewing it. அதை பார்க்கிறது மாத்திரமல்ல, We want to know how many heartins are there. நம்ம அதை பார்ப்போம், எத்தனை பேர் அதை விரும்பி இருக்கிறார்கள் என்று. Heartins. Whether it's green heartin or a blue heartin, I know. How many colors do we have? Okay, 3. What are they? Green, blue, and okay. We need to know. Every heartin says something, some news, right? ஒவ்வொரு ஹார்ட்டும் ஒவ்வொரு செய்தி நமக்கு சொல்ல வருகிறது. If no one gives me heartin, யாருமே நமக்கு அந்த ஹார்ட்டை கொடுக்கவில்லை என்றால் immediately my mind goes down. உடனடியாக நம்முடைய சிந்தனை வேறு நிலைமைக்கு சென்றுவிடும். Hallelujah. Hallelujah. Right. Let's say we have a Facebook. We have many. How many friends do you have in your Facebook? உங்களுடைய ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள்? Do you have Facebook account? Do we have it? Okay. How many friends do we have? A minimum 300, 400, 500? Okay, 500. Okay. Okay. Do you know them? Really? Do you know them? உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு 500 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? Do you know them? We don't know. We don't know, right? But still we are expecting something. If I post something, I am expecting someone to say something. ஆனால் இருந்தும் நாம் ஏதாவது அந்த ஃபேஸ்புக்கிலோ இல்ல வாட்ஸ்அப்பிலோ செய்தால் யாராவது அதை விரும்ப வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். I am trying to find attention from someone else. மற்றவர்களிடமிருந்து நாம் என்னை குறித்து அவர்கள் ஏதாவது பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். In other words, if I come, when I enter into the church, நான் சபைக்குள்ளே வரும்போது, if someone is not going to say me praise the Lord, or if they're not going to greet me, யாராவது எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லவில்லை என்றால், and I feel that I'm left alone, நாம் உடனடியாக நினைப்போம் நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன். If your parent says something, you feel that I'm left alone. உங்களுடைய தாய் தகப்பன்மார் ஏதாவது சொல்லிவிட்டால் நீங்கள் உடனே நினைப்பீர்கள் நான் தனிமையாக இருக்கிறேன். Even in your office, if you are not recognized, you feel that you are not fit enough to get the job. நீங்கள் உங்கள் அலுவலகத்திலும் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததென்றால் நான் இதற்கான தகுதியுள்ளவன் அல்ல என்று நினைப்பீர்கள். Even at home, when someone says that you are fit for nothing, immediately you feel that why should I live in this world? Many people does not have a goal to live in this world. நம்மளுடைய குடும்பங்களிலும் நீ எதற்குமே தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லும்போது நான் எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் எதற்குமே தகுதியுள்ளவன் அல்ல என்று நீங்கள் நினைக்க கூடும். Most of the people, even including men, I'm talking about everyone. நான் எல்லாரையும் குறித்து பேசுகிறேன், புருஷர்களை குறித்தும் பேசுகிறேன். Most of the people say that I'm not beautiful. அநேகர் சொல்லக்கூடும் நான் அழகாக இல்லை, I'm ugly, நான் அழகாக இல்லை, no one likes me. யாருக்கும் என்னை பிடிக்காது. Most of the time when they go and stand before the mirror and say that you are ugly, அநேக நேரத்தில் நாம் கண்ணாடி முன்பாக நின்று நான் அசிங்கமாக இருக்கிறேன் என்று why? Because you think no one likes you. ஏனென்றால் யாருமே என்னை விரும்பவில்லை என்று நினைக்கிறீர்கள்.
இருக்கிறீர்கள். But let me say something this morning. ஆனா இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Whether the man and women likes you or not, but God has liked you. ஒரு புருஷரோ ஸ்திரீயோ உங்களை விரும்புகிறார்களோ இல்லையோ தேவன் உங்களை விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. If a word comes from God's mouth, it does something. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு பெரிய காரியத்தை செய்யும். If God has chosen you, God will do something from you. தேவன் உங்களை தெரிந்து கொண்டால் தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய காரியத்தை செய்வார். How many people believe this word? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டால் அதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் இல்லாம என்னை தெரிந்து கொள்ளல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. There is a purpose behind God's choosing you. தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And God has chosen you to be a special people to himself. நீங்கள் அவருக்கு விசேஷமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 Right, even on the first day I was talking about one particular thing. முதலாவது நாள் ஒரு காரியத்தை குறித்து நான் பேசினேன். Men and women are totally different. புருஷர்களும் ஸ்திரீகளும் வேறு விதமாக பேசுகிறார்கள். In one particular thing. ஒரே ஒரு காரியத்தை குறித்து. When I go, if I want to go to my to my wardrobe to pick a dress, how do I pick? Men's, please answer my question. ஆண்கள் நீங்க எனக்கு பதில் சொல்லணும். உங்க பீரோல போய் நீங்க வந்து துணி எடுத்து போட்டீங்கன்னா நீங்க எப்படி துணி எடுத்து போடுவீங்க? Dress எப்படி எடுப்பீங்க? எது மேல இருக்குதோ அப்படிதானேயா? நாங்கெல்லாம் அப்படிதானே? அண்ணா நீங்களும் அப்படிதானே? அப்படிதான் இல்லையா? தேடி இருப்பார். ஓகே. ஒரு சிலர்லாம் அண்ணா நீங்கள் எப்படின்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம்? தம்பி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? பீரோவில் போய் எது மேலே இருக்குதோ நேற்று தான் கழட்டி போட்டிருப்பீங்க, ஆனாலும் அன்னைக்கு துவைச்சு அப்போ தான் மேலே வச்சுருப்பாங்க. சரி நேற்று தான் போட்டோமே அப்படின்றதுக்காக வேற ட்ரெஸ் எடுத்து போடுவோமா? வாட் டு வி டூ? நம்ம என்ன செய்வோம்? We pick the dress which is on the top. மேலே இருக்கிற ஆடையை மாத்திரம் நாம் எடுப்போம். We'll pick that. நாம் அதை எடுப்போம். Whether it is repeatedly you're wearing it, no problem. You least bother about it, you put it. அதை திரும்ப திரும்ப போட்டாலும் சரி அதை தான் எடுப்போம். Unless and until I go for a function. நான் ஒரு விசேஷத்திற்கு போகிறதாக இருந்தால் மாத்திரம். When I go for a function, only then I'll say, I'll find for a look, good dresses, best dresses. ஒரு விசேஷத்திற்கு போகும்போது மாத்திரம் தான் நான் நல்ல ஆடைகளை நான் தேர்ந்தெடுப்பேன். Okay, let's come to this side. நாம் இப்பொழுது ஸ்திரீகள் பக்கத்தில் வருவோம். Okay, what about you people? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்க Dress நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? You please tell me how you will select your dresses. என்னம்மா? போன வாரம் போட்டது இந்த வாரம் என்ன செய்ய மாட்டோம்? போட மாட்டோம். அதை என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லா துணியும் போட்டு அதை பெரட்டி அது எது நல்லா இருக்குதோ, எது இந்த வாரம் போடலையோ, எது 4 மாசமா போடலையோ அதை தேடி என்ன செய்வோம்? எடுத்து போடுவோம். கரெக்டா? அல்லேலூயா. களைச்சு போட மாட்டோம், ஆனால் தேடுவோம். இல்லை தேடுவோம். களைச்சு போட மாட்டோம், ஆனால் என்ன பண்ணுவோம்? தேடுவோம். You know one thing, every dress what they have it inside their wardrobe is special for them. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர்களுக்கு அந்த பீரோவில் அந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடைகளும் அவர்களுக்கு அது விசேஷமானவை. அல்லேலூயா. பெண்கள் சந்தோஷமா? நீங்க உங்க பீரோல இருக்க எல்லா Dressம் உங்களுக்கு என்னதுங்க? ஸ்பெஷல். Ladies, are you happy? All the dresses that is there in your wardrobe are good. Hallelujah. But God is not like that. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. He has chosen you. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. He has chosen. We have many people in this world, brother. இந்த உலகத்திலே अनेक ஜனங்கள் இருக்கிறார்கள் சகோதரரே. But still God has chosen you. ஆனால் இருந்தும் தேவன் உங்களை தான் தெரிந்து I கொண்டிருக்கிறார். want to say one word for you people. இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று Isaiah chapter 41 verse 8 and 9. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Praise the Lord. Isaiah chapter 41 verse 8 and 9. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். Praise the Lord. Hallelujah. 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 God says, I took you from the ends of the earth. தேவன் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன். He's seeking and seeking and seeking and seeking. He's going and finding people. அவர் தேடுகிறார் தேடிக்கொண்டு ஜனங்களை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். And he takes people from the the end of the earth. பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவர் ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Even the people those who are sitting here, you have gone to the end of your life.
இங்கு உள்ள அநேகர் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். You wanted to end your life. உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். But God has chosen you and he made you to live in this world. ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும்படியாக வைத்திருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. And he has chosen you not like just like that. உங்களை ஏதோ ஒரு விதமாக அவர் தெரிந்து கொள்ளவில்லை. He was searching for you. அவர் உங்களை தேடிக்கொண்டே இருந்தார். அவர் தேடிக்கொண்டே இருந்தார். தேடிக்கொண்டே இருந்தார். அவர் தேடிக்கொண்டே இருந்தார். He found praise. அவர் பிரைஸை பார்த்தார். He was searching. அவர் தேடினார். And he was searching. அவர் தேடினார். And he searching. அவர் தேடினார். And he found Arvind. அவர் அரவிந்தை பார்த்தார். He was searching. அவர் தேடினார். He was searching. தேடினார். He found Anbu. அவர் அன்பை பார்த்தார். My God is not like that. He just picked you. He searched you and he found you. என்னுடைய தேவன் ஏதோ ஒரு விதமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் உங்களை தேடி அவர் தெரிந்து கொண்டார். Are we not special? நாம் விசேஷமானவர்கள் அல்லவா? Are we not special? நாம் விசேஷமானவர்கள் அல்லவா? Hallelujah. Hallelujah. We might think, why I am God? நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் ஆண்டவரே? Why should I been chosen? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? Most of the time I wanted to leave you, right? அநேக நேரத்தில் உம்மை விட்டு நான் வெளியே போக வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் அல்லவா? I don't want to come to church. நான் சபைக்கு வர வேண்டும் என்று நினைத்ததில்லை. I don't want to pray. நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. I don't want to read Bible. நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. But still I want to go away from God. ஆனால் இருந்தும் உங்களை விட்டு நான் தூரமாக போக வேண்டும் என்று இருந்தேனே. But I cannot. ஆனால் என்னால் முடியவில்லை. Why? Because God has chosen you. ஏனென்றால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? How many of you can say amen? Hallelujah. Hallelujah. God is such a God who loves you so much than his only beloved son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அவ்வளவு விதமாக அவர் நேசித்தார். Hallelujah. 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 He has loved you more than his son. தன்னுடைய சொந்த குமாரனை விட அதிகமாய் அவர் உங்களை நேசித்தார். Because he has created you by his own hands. ஏனா தம்முடைய சொந்த கைகளினாலே உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். And he says, I love you, my brother. அவர் சொல்லுகிறார் நான் உங்களை நேசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Dear child, I love you. அவர் சொல்லுகிறார் நான் உங்களை நேசிக்கிறேன். So God has chosen you. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். How many people believe God has chosen me? எத்தனை பேர் விசுவாசிக்க கூடும்? And he has chosen me from the end of the earth. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டார். And he's not only taken from the ends of the earth, he has farthest corners I called you. God has called you when you are away from the Lord. தேவன் உங்களை நீங்கள் அவரை விட்டு விலகி போய் இருக்கும்போது தான் உங்களை தெரிந்து கொண்டார். And I said, you are my servant. அவர் சொல்லுகிறார் நீங்கள் என் ஊழியக்காரர். Hallelujah. Hallelujah. I have chosen you, I have not rejected you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை நான் தள்ளிவிடவில்லை. Hallelujah. Hallelujah. In this world many people may reject you, brother. இந்த உலகத்தில் अनेகர் உங்களை தள்ளிவிடலாம். Many people may reject you, sister. अनेகர் உங்களை தள்ளிவிடலாம் சகோதரியே. You have seeken love from many people and they have said no. நீங்கள் அநேகருடைய அன்பை எதிர்பார்த்திருப்பீர்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய அன்பை உங்களுக்கு கொடுத்திருக்க கூடாது. How many people can say I loved this person so many, as much as I can, but still this person has rejected me. நான் இந்த மனிதரை நான் நினைப்பதற்கும் மேலாக அதிகமாய் நேசித்தேன், ஆனால் என்னை அவர்கள் தள்ளிவிட்டார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? When you go to the court, when you go to a court, நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று பார்த்திருக்கும்போது there will be many people have applied for divorce. அநேகர் விவாகரத்திற்கு அவர்கள் விவாகரத்து செய்கிறதற்கு அவர்கள் வந்திருப்பதை உங்களால் பார்க்க கூடும். When you talk to them, they were fall in love with each other for several years. நீங்கள் அவர்களை குறித்து பார்க்கும்போது अनेक ஆண்டுகளாக ஒருவர் மீது ஒருவர் அவர்கள் அன்பு கொண்டிருந்தார்கள். Before marriage, this boy was saying, you are my love and you are my everything, without you I cannot live. திருமணத்திற்கு முன்பாக இந்த மனுஷன் இப்படியாக சொல்லி இருக்க முடியும், நீதான் என்னுடைய உலகம், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று. And even the girl would have said, you are my love and I cannot live without you. இந்த மகளும் சொல்லி இருக்க கூடும், நீதான் என்னுடைய உலகம், நீதான் என்னுடைய அன்பு, உன்னை விட்டு என்னால் வாழ்ந்திருக்க முடியாது. After marriage, not even 3 months. திருமணத்திற்கு கழித்து 3 மாதங்கள் கூட இல்ல. Now this person is saying, இப்பொழுது இந்த மனிதன் சொல்லுகிறார், if you live with me I will die. நீ என்னோட வாழ்ந்தால் நான் செத்து விடுவேன். And this girl is saying, if I live with this person I will die. இந்த மகள் சொல்வாள், நீ என்னோட வாழ்ந்தால் நான் மரித்து விடுவேன். That is how the man's love is. மனிதனுடைய அன்பு அப்படிதான் இருக்கிறது. But there is everlasting love, my God's love. ஆனால் என்றுமே மாறாத ஒரு அன்பு இருக்கிறது, அதான் தேவனுடைய அன்பு. I rejected God many times in my life. நான் अनेक நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில தேவனை நான் தள்ளிவிட்டு இருக்கிறேன். Many times I said no God. अनेक நேரத்தில் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறேன். But still God seeks you.
ஆனால் இருந்தும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். And he will never leave you. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. He will not forsake you. அவர் உங்களை மறப்பதில்லை. Hallelujah. He will not go away from me. என்னை விட்டு நீ தூரம் போ என்று அவர் சொல்வதில்லை. Let's read one more verse. இன்னொரு வார்த்தையை நாம் வாசிப்போம். 1 Peter chapter 2 verse 9 and 10. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். Praise the Lord. Hallelujah. Oh Lord, hallelujah. 1 Peter chapter 2. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். You know, there is a calling here. God has chosen you not to be as a normal person. உங்களை ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. He did not want you to just be a believer coming to church and go. ஒரு விசுவாசியாக சபைக்கு வந்து போகிற வண்ணமாக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. God has chosen you for a purpose. தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். How many people say that God has a purpose behind his calling? எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவனுடைய அழைப்பிற்கு பின்பதாக தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று? Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களுடைய அழைப்புக்கு பின்னாக தேவன் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept a big purpose behind the calling. நீ அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உன்னால காண முடியும். If you believe it, you can see the miracles and the glory, and you can see the miracles of the God. Hallelujah. Hallelujah. God has chosen you by name. தேவன் உங்களை தம்முடைய நாமத்தை வைத்து அவர் உங்களை தெரிந்து He கொண்டிருக்கிறார். has chosen you to be with him. அவரோடு இருக்கும்படியாக தெரிந்து You are கொண்டிருக்கிறார். chosen you to be a relative to him. அவருக்கு உறவா இருக்கும்படியாக தெரிந்து And கொண்டிருக்கிறார். now the God says, I've chosen you for a purpose. இப்பொழுது தேவன் சொல்லுகிறார் ஒரு காரணமாக நான் உன்னை தெரிந்து What is கொண்டிருக்கிறேன். that purpose? அந்த காரணம் என்ன? You wanted to be a royal priesthood. நீங்கள் அவருக்கு ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கும்படியாக. Hallelujah. 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 He has chosen you to be a royal priesthood. அவருக்கு ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து And கொண்டார். peculiar people for him. அவருக்கு விசேஷித்த ஜனமாக. Hallelujah. And the next word, what does the next word says? முன்னே நீங்கள் தேவனுடைய No, the same verse. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். He has chosen you to be a holy, people for him. அவருக்கு பரிசுத்த ஜாதியாய் இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. He has called you for a purpose. உங்களை ஒரு நோக்கத்திற்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். One, you need to be a holy priesthood. முதலாவதாக நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருக்க வேண்டும். You want to be his close relationship with him. அவரோடு நீங்கள் நெருங்கின உறவில் இருக்க வேண்டும். And he wants to be a holy people for him. அவருக்காக பரிசுத்த ஜாதியாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. இந்த உலகத்துல நமக்கு ரெண்டே ஜாதி தான் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஜாதி இருக்குது? ஆண் ஜாதி பெண் ஜாதியா? ஆமா, எல்லாரும் சொல்றாங்க ஆண் ஜாதி இல்ல, ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்ல, ரெண்டே ஜாதி. ஒன்னு பரிசுத்த ஜாதி, இன்னொன்னு என்னதுங்க அசுத்த ஜாதி. நம்ம சொல்ல வேண்டாம், அது தானா இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சிருக்காரு? எப்படி அழைச்சு? பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். How God has called you. He has called you as a holy people. Hallelujah. And if God has called me, he will not leave me alone. தேவன் என்னை அழைத்தால் அவர் என்னை தனிமையாய் விடுவதில்லை. Let me say one incident and I close my message. ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த தேவ செய்தியை நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Jesus was about to go to Jerusalem. தேவன் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று இருந்தார். Before that he commands us, he tells his disciple to go out to the opposite village. அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய சீஷர்களிடம் நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்படுகிற அந்த கிராமத்திற்கு போக வேண்டும் என்று அவர் சொன்னார். And when you enter, you'll be able to see a donkey is tied on a rope. நீங்கள் போகும்போது ஒரு கழுதை கயிறுகளினால கட்டப்பட்டிருக்கிறதை காண்பீர்கள் என்று சொன்னார். You untie it and bring it to me. நீங்கள் அந்த கயிறுகளை கழற்றி விட்டு நீங்கள் அந்த கழுதை எடுத்துக்கொண்டு வாங்கள் என்று சொன்னார். If someone asks why are you untying the donkey, please say that master has asked to bring it. யாராவது உங்களை பார்த்து ஏன் கழுதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். And when they brought the donkey, அவர்கள் அந்த கழுதை அழைத்து கொண்டு வரும்போது now the donkey is wrapped with the red dresses. இப்பொழுது அந்த கழுதையானது சிவப்பு அங்கியினாலே அவைகளை அந்த கழுதையை அலங்கரித்தார்கள். One thing, before that the donkey was alone.
அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கழுதை தனிமையாக இருந்தது. The donkey was tied with rope. அந்த கழுதையானது ஒரு கயிறுகளினால கட்டப்பட்டிருந்தது. No one looked at it. அதை யாருமே பார்க்கவில்லை. No one cared about it. அதை குறித்து யாருமே எந்த நோக்கத்தையும் எந்த கவலையும் வைத்திருக்கவில்லை. No one showed pity on it. அது மேலே யாரும் பரிதாபப்படவில்லை. Because it was tied. ஏனென்றால் அது கட்டப்பட்டிருந்தது. And it was tied and tied and tied for many years. அது கட்டப்பட்டு அநேக ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தது. No one looked at it. அதை யாருமே பார்க்கவில்லை. But now this donkey is untied. இப்பொழுது அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. Why? It is a calling from God. ஏனால் அது தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. After when the calling is there, அதற்கு அந்த அழைப்பு இருந்தபோது now the donkey is brought in front of God. இப்பொழுது இயேசுவுக்காக அந்த கழுதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். Now this the donkey is dressed with good dresses. இப்பொழுது அந்த கழுதைக்கு நல்ல ஆடைகளை உடுத்துகிறார்கள். And so far the donkey was just tied in one particular place. அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கழுதையானது ஒரே ஒரு இடத்தில் தான் கட்டப்பட்டிருந்தது. And when he walked, it was walking on the thrones and walking on the stones, walking on the rocks, walking on the mud everywhere. இந்த கழுதையானது கல்லுகளிலும் மேடுகளிலும் குழிகளிலும் மண்ணுகளிலும் சேறுகளிலும் அவைகள் நடந்து கொண்டிருந்தது. But now when the God called this donkey, ஆனால் இப்பொழுது இயேசு அந்த கழுதையை அழைக்கும்போது it was wrapped with good dresses. அது அநேக அழகான ஆடைகளினால் அலங்கரிக்கப்பட்டது. Now it started walking now. இப்பொழுது அது நடக்க ஆரம்பித்தது. Now it's walking. இப்பொழுது நடக்கிறது. Now it's walking. இப்பொழுது நடக்கிறது. But there is no mud. ஆனால் இப்பொழுது எந்த மண்ணும் இல்லை. There is no stones. எந்த கற்களும் இல்லை. There is no thorns on the road. எந்த ஒரு முள்ளுகளும் இல்லை. Why? Because friend, there was a lot of garments was laid on the floor. ஏனென்றால் அதற்கு முன்பதாக அநேகர் வஸ்திரங்களை தரையிலே விரித்துக் கொண்டிருந்தார்கள். If you have Jesus on you, உங்கள் மீது உங்களோடு இயேசு இருக்கும்போது, if you are called by God, நீங்கள் இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கும்போது, anything you might have a different life before what you have. நீங்கள் முன்பதாக வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But now God is changing your life. ஆனால் இப்பொழுது இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். How many people wanted to have this life? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? You know one thing? ஒரு காரியம் தெரியுமா? The donkey was honored till Jesus was on the donkey. இயேசு அந்த கழுதையின் மீது அமர்ந்த போது அந்த கழுதையானது புகழப்பட்டது. Once Jesus left the donkey, இயேசு அந்த கழுதை விட்டு புறப்பட்ட பின்பு, and there is no story about the donkey. அந்த கழுதையை குறித்ததான எந்த செய்தியும் நம்மால் பார்க்க முடியவில்லை. How many people can understand what I'm trying to say? நான் என்ன சொல்லுகிறேன் என்று எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடிகிறது? இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் இருக்கும் வரைக்கும் அதுக்கு மதிப்பு இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு, அதுக்கு சிவப்பு கம்பளம் இருந்துச்சு, அதுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அதை அழைத்ததனுடைய நோக்கத்தை அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு இயேசு அந்த கழுதையை விட்டு எப்போ இறங்கினாரோ அதுக்கப்புறம் அந்த கழுதையை பற்றி நம்ம வேற எங்கேயும் என்ன செய்யலை, பார்க்கல. ஏன் கழுதை காணாம போச்சு? ஏன் கழுதை காணாம போச்சு? இயேசு இல்லை. வெரி சிம்பிள். ஜீசஸ் was not on the donkey. இயேசுவானவர் அந்த கழுதையின் மீது இல்லை. How many people wanted to have Jesus on you? எத்தனை பேர் இயேசு உங்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Never let Jesus go away from your life. உங்களை விட்டு இயேசு புறமாக போக வேண்டும் என்று நீங்கள் விடாதீர்கள். Don't say Jesus enough. இயேசு போதும் என்று சொல்லாதீர்கள். You want Jesus upon you. உங்கள் மீது இயேசு வர வேண்டும். Only then your life will be honored by other people. அப்பொழுதுதான் மற்றவர்களால உங்களுடைய வாழ்க்கை மதிக்கப்படும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் யாரெல்லாம் இவன் உருப்படாதவன்னு சொன்னானோ அவனெல்லாம் என்னை பார்த்து இவன் தான் உருப்படுவான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். எப்போ மாறுச்சு? எப்போ மாறுச்சு? இயேசு இருக்கும்போது மட்டும்தான். Never leave God's calling. தேவனுடைய அழைப்பை விட்டு விடாதீர்கள். Hallelujah. Hallelujah. Let's close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தரை தெய்வமா